டிசம்பர்னா மழை, மே மாசம்னா வெயில். இவ்வளவுதானா உங்க மெட்ராஸ்? மெட்ராஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 387 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் ஒரு சாதாரண மீனவ கிராமம். அப்புறம் கோட்டை வந்துச்சு, போர்ட் வந்துச்சு, மர்மலாங் பிரிட்ஜ் வந்துச்சு, ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. இது எல்லாமே நமக்கு சென்னைங்கிற பேர் வரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. வந்தார வாழ வைக்கும்னு சும்மா சொல்லல, உண்மையாவே பல பேரை வாழ வச்ச ஊர் இது. இந்த ஊர்ல குறையே இல்லையான்னா இருக்கு. பள்ளமேடான ரோடு, டிசம்பர்னா ஃப்ளட், டிராபிக், பொல்யூஷன், வெயில்னு நிறைய பிரச்சனை இந்த ஊர்லயும் இருக்கு. மரத்தை வெட்டி நிழலும் காத்தும் இல்லாம போச்சு. ஏரியில எல்லாம் வீடு கட்டியாச்சு. கடல் உள் வாங்கிடுச்சு. டாப் வாட்டர் குடிக்க முடியாம ஆயிருச்சு. ஆனா இந்த குறையோடவே தான் இந்த ஊரோட ஃபியூச்சர் இருக்க போதா? இது மாற வேண்டாமா? ஒரு மாற்றம் வேண்டாமா? இந்த ஊர் 400th இயரை தொடுறப்போ இந்த ஊர் நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டமோட, நல்ல வாட்டர் பாடிஸோட, நல்ல கிரீன் கவரோட, சேஃபான ரோட்ஸோட, வெல் டெவலப்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, பொல்யூஷன் இல்லாம அஃபோர்டபிளான ஒரு ஊரா மாறணும்ங்கிறது என்ன மாதிரி இந்த ஊரை உயிருக்கு உயிரா நேசிக்கிற எல்லாரோட கனவும். இந்த ஊரோட பேர் மெட்ராஸோ சென்னையோ, இந்த ஊரோட குரல் நம்ம தான். அந்த வாய்ஸ் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த ஊர் அந்த கனவை நோக்கி நடந்துட்டே இருக்கும். ஹாப்பி பர்த்டே மெட்ராஸ்.